மனிதருடைய அவதூறு பேச்சில் மனம் நொந்து இருக்கும் ஆத்மாவே என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 66:3. உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் இச்சகமாய் பேசினான் சனகரிப். எசேக்கியா தேவனை நோக்கி பார்த்தபோது தன் வல்லமை வெளிப்படுத்தி யுத்தத்தில் ஜெயிக்க வைத்து சனகரிப்பை கொன்று நிரந்தரமாய் அவனுடைய இச்சக வார்த்தை அடக்கி போட்டார். வேதத்துல தேவ வல்லமை எத்தனையோ காரியங்களுக்கு வெளிப்படுது. ஆனா நமக்கு விரோதமா ஒருத்தர் இச்சகமா பேசும்போது நம் மனம் நொந்து போகும்போது பயங்கரமாய் மகத்துவமாய் தன் வல்லமை வெளிப்படுத்துறாருன்னா அந்த அளவுக்கு நம் இருதயத்தை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காருங்க. உங்கள் சத்துருக்களின் வாய் வார்த்தைகளை அடக்கி உங்களை அவர் கண் முன்னே உயர்த்துவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. என் சத்துருக்களின் இச்சகமான வார்த்தைகளை அடக்கி என்னை உயர்த்த போற தயவுக்காக உமக்கு நன்றி. சோர்ந்திடாமல் உம்மை நோக்கி கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.